ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி சித்திரை மாத அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான திருப்பங்கள் காத்திருக்கு, என்ன மாதிரியான நன்மைகள் நடக்க போது, என்ன மாதிரியான யோகங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது போலவே எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ எந்த ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு என்ன நன்மைகள் கிடைக்க போது, என்ன மாதிரியான ஆபத்தான விளைவுகள் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸோ கன்னி ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. அதுபோலவே இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளில் இருந்து நிச்சயமாக நீங்கள் தப்பிக்கலாம். அதுபோலவே உங்களை பிடித்திருக்கக்கூடிய பாவங்களில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இதன் மூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த அமாவாசை நாளில் நிச்சயமாக செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது பல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இதன் மூலம் நிச்சயமாக உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ முதல்ல சித்திரை மாத அமாவாசை நாளில் என்ன பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படின்னு சொல்லும் போதே இந்த நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நம்ம சொல்லலாம். இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கும் எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்யும் போது முன்னோர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து உங்களை வாழ்த்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இதன் மூலம் உருவாகும். இந்த சித்திரை மாத அமாவாசை நாள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு, புனிதமான சடங்குகள், கடவுள் வழிபாடு என அனைத்துமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த அமாவாசை நாளில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாத அமாவாசை நாளில் அரச மரத்திற்கு கங்கை நீர் மற்றும் பூக்கள் சமர்ப்பித்து நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது முன்னோர்களை மனதார நினைத்து ஓம் பித்ருபய நமக என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்து நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி நீங்க செய்து வரும் பொழுது முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு அவர்களுடைய ஆத்மா நிச்சயமாக சாந்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க நிச்சயமா செய்யலாம். அதுபோலவே இந்த அமாவாசை நாட்களில் தெற்கு திசை நோக்கி உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ரு தர்ப்பணம் நீங்க செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது பித்ருக்கான சோஸ்திரம், பித்ருக்கான மந்திரத்தையும் சொல்லி நீங்க வழிபாடு செய்யலாம். இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு முன்னோர்கள் நிறைய மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதாகவே சொல்லப்படுது. இதனால உங்களுடைய வாழ்க்கையில அமைதி, செழிப்பு நிச்சயமாக கிடைக்கலாம். சிலருக்கு ஆன்மீக தொடர்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதனால கிடைக்கலாங்க. இந்த அமாவாசை நாட்களில் உங்களுடைய முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி நிச்சயமாக நீங்க வழிபாடு செய்யலாம். அதுபோலவே அரச மரத்து அடியில நீங்க கிழக்கு திசையில கூட விளக்குகளை ஏற்றி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும் பொழுது முன்னோர்களை மனதார நினைத்து இந்த விஷயத்தை நீங்க செய்யணுங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்களுக்கு செல்வம், செழிப்பு, பண ரீதியான கஷ்டங்கள் குறையும், ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான பாசிட்டிவான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதன் மூலம் நிச்சயமாக உருவாகும். ஸோ இதனால மறக்காம ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாத அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த பரிகாரம் எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கிறதுனால அனைவரும் நிச்சயமாக செய்யலாம். ஸோ சித்திரை மாத அமாவாசை நாளில் பித்ரு தோஷத்தை நீக்குவதற்கு என்ன பரிகாரத்தை செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த சித்திரை மாத அமாவாசையில் இருந்து கன்னிராசினியர்களுக்கு என்ன மாற்றங்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நாம தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கன்னிராசினியர்கள் புத்தி சாதுரியம் நிறைந்த ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசை நாட்களில் இருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடன் பரிவர்த்தனை பெற்று நீற்று பங்க ராட்ச யோகத்தை பெறுகிறார்.
இதனால கன்னிராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது புத பகவானின் ஆசி பெற்று கன்னிராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய அதிர்ஷ்டங்களும் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால குருவின் பார்வை கவசமாக காக்கக்கூடிய ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால கன்னிராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் தெம்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அனுகிரகம் மற்றும் முன்னோர்களில் நல் ஆசைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்திலும் கன்னிராசினியர்கள் துணிந்து இறங்கி செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய தைரியம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். சரியான திட்டங்கள் தீட்டி செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தடைபட்ட நல்ல முயற்சிகள் உங்களுக்கு துரிதமாகலாம். ஆன்ம பலம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை துளைத்திய அசிங்கம், அவமானம், அதிர்ஷ்ட குறைபாடு இது எல்லாமே இறந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கன்னிராசினியர்களுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டம் முழுமையாகவே பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும் இடம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மந்தத்தன்மை குறைந்து விரைந்து செயல்படக்கூடிய தன்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளின் ஒற்றுமையை நீங்க பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் இதுல உருவாகலாம். பணமும் சொத்தும் முக்கிய காரணியாக இந்த விஷயத்துல அமையலாம். பணம் குவியக்கூடிய காலத்தில் உறவுகள் ரத்தின கம்பளம் விரிக்கலாம். சில நேரத்தில் ஏளனமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய ராசியில கேது சஞ்சரிப்பதால் குடும்ப உறவுகள் விலகி செல்வது போன்ற உணர்வு உங்களுக்கு உண்டாகும். இதனால யாரையும் பார்க்கவோ பேசவோ உங்களுக்கு பிடிக்காது. சில கன்னிராசினியர்களுக்கு குடும்பத்தை பிரிந்து வெளிநாடு வெளியூர் செல்ல வாழக்கூடிய சூழல் உருவாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவுகளிடம் மனஸ்தாபத்தால் தனிமையாக வாழக்கூடிய ஒரு உணர்வை நீங்க உணரலாம். குரு தசை ஒத்தி நடப்பவர்களுக்கு குரு பலத்தால் பெரியோர்களின் நல்லாசியால் திருமணம் விமர்சையாக உங்களுக்கு நடக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகலாம். அடுத்தவரின் குறுக்கீடு உங்களுக்கு மிகுதியாக இருக்க போது. சம்பந்தமில்லாத குற்றத்தில் உங்களை மாட்டி வம்பு வழக்கு உருவாகக்கூடிய ஒரு சிக்கல் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமாக செயல்படுவது அவசியம். இழுபறியாக இறந்து வந்த குடும்ப சொத்து விவகாரம் சட்டத்தின் உதவியை நாட வைக்கும். தொழில் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் முறையாக வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில கன்னிராசினியர்களுக்கு வருமான வரி, சொத்து வரி போன்றவற்றால் மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய பாடம் நன்றாக உங்களுக்கு புரியும். இதுவரை சுமாராக படித்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் நன்றாக படிக்க ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண், நல்ல பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. கன்னிராசினியர்களுடைய பொருளாதார நிலையை பார்க்கும் பொழுது குறுக்கு வழியில் அதிர்ஷ்டத்தை அடைய முயற்சி செய்யவே கூடாதுங்க. விட்டதை பிடிக்கிறேன் என அதிர்ஷ்டத்தை நீங்க துரத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு சுப பலன்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கலாம். அதிர்ஷ்டவசமாக வீடு, வாகனம், பொன்பொருள் சேர்க்கை, பிள்ளைகளுடைய திருமணம், கல்வி என சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம். விரைய கேதுவினால் பெரிய சேமிப்போ லாபமோ எதிர்பார்க்கவே நீங்க முடியாதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய சூழல் நிலவலாம். ரேஸ், சூதாட்டம், லாட்டரி போன்றவை மீள முடியாத இழப்பில் உங்களை கொண்டு போய் நிறுத்தலாம். அதனால இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் சில கன்னிராசினியர்களுக்கு பய உணர்வினால் நேரம், காலம், பொருள் விரயம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தனஸ்தானத்திற்கு குரு பார்வை இருப்பதால் பெரிய நஷ்டமோ மிகுதியான அசுபமோ உங்களுக்கு ஏற்படாதுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உறவினர்கள் வெளிப்பேச்சில் நல்லவர்களாகவும் மனதிற்குள் வஞ்சகம் வைத்து பேசுபவர்களாகவும் உங்களுக்கு தெரியலாம். அரசு வழி ஆதாயம் கிடைப்பதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தடைகள் ஏற்படும். ஒவ்வாமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால வெளி உணவுகளை நீங்க சாப்பிடாமல் வீட்டில் சமைத்த சூடான உணவுகளை சாப்பிடுவது அவசியம். தேவையற்ற பேச்சை குறைத்தாலே பெண்களுக்கு எந்தவித பாதிப்பும் இந்த காலகட்டத்தில் வராதுங்க. அறிமுகம் இல்லாத, பழக்கம் இல்லாத நபர்களிடம் குடும்ப விவரங்களை நீங்க பகிரவே கூடாதுங்க. இந்த காலகட்டத்தில் விலை உயர்ந்த பொருட்களை யாருக்கும் இரவில் நீங்க கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாதுங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் மனக்கசப்பு உண்டாகலாம். பிள்ளைகளை கவனமாக பாதுகாப்பது முக்கியம். வண்டி வாகனங்களை இயக்கும் போது கவனம் அவசியம். இந்த காலகட்டத்தில் கன்னிராசினியர்கள் காஞ்சி காமாட்சியை வழிபட்டு வந்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று ஆன்மீக வழிபாடில் நீங்க ஈடுபடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னிராசினியர்களுக்கு சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகுது, அதுபோலவே பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன பரிகாரங்களை
செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிந்திருப்போம். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.